ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவீஸ் அட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பேபி பொட்டேட்டோ கிரேவி. இதை எப்படி பண்ணணும், இதுக்கு என்ன தேவைங்கிறத வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துப்போம். இப்போ நம்ம பேபி பொட்டேட்டோ கிரேவி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயிலை வந்து ஹீட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ அதெல்லாம் ஆட் பண்ணிப்போம். இது பொரிஞ்சோடனே இதோட கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டை ஆட் பண்ணி, ரொம்ப பொடிசாக கட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் பெருசாக இருக்கட்டும். ஆனால் ஏன்னா சாப்பிடும்போது அப்படி கடிக்கும்போது நல்லாயிருக்கும் ஃப்ளேவர், அதுக்காக கொஞ்சம் பெருசாக நறுக்கி போட்டுப்போம். அதோட வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம். இதோட கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். ஆனியனே ஆட் பண்ணிடுவோம். ஆனியனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது வந்து நல்லா கலராக கோல்டன் ப்ரௌனாக ஆகிறது வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிப்போம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட க்ரீன் ஸ்மெல்லும் போயிடுச்சு. இப்போ இதோட டொமேட்டோஸ் ஆட் பண்ணிப்போம். இப்போது தக்காளி போட்டாச்சு, நல்லா வதங்கிட்டுருக்கு. இந்த தக்காளியோட அந்த பல்ப்பெலாம் நல்லா வதங்கி நல்லா ஸ்மேஷ் ஆகும், அது வரைக்கும் நல்லா வதக்கிப்போம். இப்போது இந்த அளவுக்கு வதங்கின உடனே இதில் வந்து நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிப்போம். சில்லி பவுடர், தனியா பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிப்போம். இப்போது மல்லிப்பொடி ஆட் பண்ணிப்போம். கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது எல்லாம் ஒவ்வொரு மசாலாவையும் ஆட் பண்ணி லைட்டாக சாட்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தது ஆட் பண்ணணும். மல்லிப்பொடி ஆட் பண்ணி இது பண்ணியாச்சு. இப்போது கரம் மசாலா போட்டு வதக்கியாச்சு. இப்போ அடுத்து மஞ்சள் பொடி. இப்போ அடுத்து இதில் ஜீரகப்பொடி ஆட் பண்ணிப்போம், கொஞ்சமாக ஜீரகப்பொடி. இப்போது இந்த ஸ்டேஜில் எல்லா மசாலாவும் வதங்கினதுக்கப்புறம் பேபி பொட்டேட்டோஸை ஆட் பண்ணணும். இந்த பேபி பொட்டேட்டோஸ் எப்படி ஆட் பண்ணணுன்னா, இந்த பொட்டேட்டோவில் வந்து இந்த மாதிரி ஃபோர்க்கை வச்சு எல்லா சைடும் நல்லா ஹோல் போட்டுட்டு போடணும். அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த பொட்டேட்டோக்குள்ளே போய் ஆட் ஆகும். இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி நல்லா இருக்காது, பொட்டேட்டோ வந்து தனியாக இருக்கும் டேஸ்ட் இல்லாமல். ஸோ இந்த மாதிரி நல்லா குத்திட்டு போடணும். இப்போது இந்த பொட்டேட்டோ வந்து ஃபோர்க்கை வச்சு இப்படி எல்லா சைடும் இப்படி நல்லா ஹோல் போடணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் உள்ளே இறங்கும். இதே மாதிரி எல்லா பொட்டேட்டோஸையும் பண்ணி இந்த கிரேவியில் ஆட் பண்ணணும். இப்போது உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு இந்த மசாலாவோட. இது நல்லா ஒரு நிமிஷம் நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விடணும். இப்போது இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டாச்சு. இதை வந்து நல்லா கொதிக்கணும். இதோட வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம். இப்போது உப்பு ஆட் பண்ணிப்போம். ஆட் பண்ணி நல்லா இது கொதிக்கணும். இந்த உப்பு எல்லாம் சேர்ந்து இந்த மசாலாலாம் அந்த உருளைக்கிழங்குக்குள்ளே போகணும். நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். இதுக்கு தேவையான அளவு சாஸ், கொஞ்சமாக அந்த ஃப்ளேவருக்கு கொஞ்சம் டொமேட்டோ சாஸ், கொஞ்சம் சில்லி சாஸ், இதை விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போது இது நல்லா கொதிக்கும் போது இதில் கார்ன்ஃப்ளவரை கரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா கிரேவிக்கு தான் திக்னஸ் கொடுக்கும், நல்லா திக்காயிரும். அதனால் அதை ஆட் பண்ணி ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விடும். இப்போது எல்லாம் ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு நல்லா வந்திருக்கு. இது அப்படியே ஒரு நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம பேபி பொட்டேட்டோ கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே அருமையாக இருக்குது. இது வந்து பூரி, சப்பாத்தி, தோசை, இட்லி எதோட வேணாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து பொட்டேட்டோவில் வந்து நல்லா ஸ்வீட்னஸ் இருக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதனால எல்லாரும் செஞ்சு பார்த்து டேஸ்ட் பண்ணி மகிழுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துருங்க. சுவை துன்போம், சுகமாய் வாழும். நன்றி, வணக்கம்.